எங்க அப்பாவை வந்து கொன்னுட்டாங்க, கொலை செஞ்சுட்டாங்க, மர்டர் பண்ணிட்டாங்க. டிஎஸ்பி ராமதாஸ் 7ஆம் தேதி 7/11 இவங்க வீட்டுக்கு வந்து மிரட்டியிருக்காங்க. தஞ்சாவூர் வந்து டிஎஸ்பியை வந்து வீட்டுக்கு வந்தாங்க. நீங்க வந்து மோகன் சாமி ரவி பேரை எடுத்துருங்க, அவங்க சாமி ரவி வந்து உங்களுக்கு என்ன தேவையோ அதை நான் வாங்கி தந்துடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ வரைக்கும் காவல்துறை வந்த டிஎஸ்பி கூட என்ன சொல்றாங்க, இவங்க 2 பேர் பேரையும் நீ எதுலையுமே மென்ஷன் பண்ணக்கூடாது, இவங்க 2 பேர் பேரை வந்து கன்ஃபியூஷன்ல எழுதி கொடுத்துட்டேன்னு சொல்லி நீங்க சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை அழுத்தம் கொடுத்துருக்கிறதாக சொல்லியிருக்காங்க. இல்லீகல் மைனிங்ல ஈடுபடுற நபர்கள் வந்து இவங்க கணவரை வந்து பலமுறை மிரட்டியிருக்காங்க. மிரட்டினதை இவர் என்ன பண்ணிருக்காரு, லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. போலீஸ் எந்த ஸ்டெப்ஸும் எடுக்கல. போலீஸ் ஸ்டெப்ஸ் எடுக்காம என்ன சொல்லியிருக்காங்க, நீ எதுக்கு இந்த இல்லீகல் மைனிங் பத்தி எல்லாம் பேசுறீங்க, இவங்களுக்கு ஆண் சப்போர்ட் யாருமே கிடையாது, இவங்களுக்கு வந்து 2 பெண் குழந்தைகள் தான், அந்த பெண் குழந்தைகளை வச்சுக்கிட்டு அந்த ஊர்ல எப்படி வாழ்றதுன்னு தெரியாம ஏன் இந்த மாதிரி போலீஸே ஒரு குற்றவாளிக்கு ஒரு சமூகத்துல வந்து ஒரு ஆன்டி சோசியல் எலிமெண்டா இருக்கிறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு விக்டிமை வந்து மிரட்டுறாங்க அப்படின்றதுதான் சரி எங்களுக்கு ஒன்றும் புரியாம இருக்கு. எங்க அப்பாவை வந்து கொன்னுட்டாங்க, கொலை செஞ்சுட்டாங்க, மர்டர் பண்ணிட்டாங்க. எந்த தேதியில கொலை பண்ணாங்க? 31/10/2023. நாங்க வந்து சாமி ரவி மோகன் இன்னும் எடுக்கவே இல்லை, அது என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் நாங்க போய் எஸ்பி ஆபீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணோம். போலீஸ் வந்து எந்த தரப்பினரும் வந்து எதுவுமே கண்டுக்கவே இல்லை. அதனால டைரக்டா இங்க வந்து பார்த்தோம். என்ன விஷயத்துக்காக புகார் கொடுத்திருக்கீங்க? எங்க அப்பா வந்து கொலை செஞ்சுட்டாங்க 31/10/2023. அவங்க பேர் பிஎஸ்எல் குமார் என்கிற முருகையன். அங்க போய் நாங்க வந்து எஸ்பி ஆபீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணோம். ஏன் மோகன் சாமி ரவி அவங்களெல்லாம் எடுக்கல அப்படின்னு நாங்க கேட்டோம். அதுக்கு அவங்க சொன்னாங்க நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் எந்த நடவடிக்கையுமே எடுக்கல. அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் அவங்க தஞ்சாவூர்ல இருந்து டிஎஸ்பியை வந்து வீட்டுக்கு வந்தாங்க. நீங்க வந்து மோகன் சாமி ரவி பேரை எடுத்துருங்க, அவங்க சாமி ரவி வந்து உங்களுக்கு என்ன தேவையோ அதை நான் வாங்கி தந்துடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் எங்களால முடியாது அப்படின்னு சொன்னோம். அப்படி இல்லைன்னா ஒரு கையெழுத்தை மட்டும் வாங்கிட்டாங்க, கையெழுத்து போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு வந்து நாங்க ஒத்து வரல. எந்த இதுவுமே எடுக்காதனால இங்க வந்தோம். நாங்க எங்களை மிரட்டிட்டே அது தெரியும். குவாரி பிரச்சனை தான் எங்களுக்கு. மோகனுக்கும் எங்க வீட்டுக்காரவங்களுக்கும் சாமி ரவி இவங்க எல்லாருக்குமே குவாரி பிரச்சனை தான். அதனால பவுச செந்திலும் குவாரியில இருந்தாங்க. அதனால அவங்க நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளா அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷன்ல தான் எங்க வீட்டுக்கார கொன்னுட்டாங்க. எங்க வீட்டுக்காரவங்க விவசாயம் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது குவாரி வந்து எங்க ஊர்ல தான் நடந்துச்சு. அதனால வந்து அவங்க அதுல ஈடுபட்டு இருந்தாங்க. இவங்க ஊர்ல நடக்கிற இல்லீகல் மைனிங்கை இவங்க கணவர் பலமுறை தட்டி கேட்டிருக்காரு சார். இது சம்பந்தமாக பலமுறை புகார் கொடுத்திருக்காங்க. யார் அந்த மாதிரி இல்லீகல் மைனிங்ல ஈடுபடுறாங்கன்றதையும் புகார் கொடுத்திருக்காங்க. இந்த புகார் சம்பந்தப்பட்ட நபர்கள், இல்லீகல் மைனிங்ல ஈடுபடுற நபர்கள் வந்து இவங்க கணவரை வந்து பலமுறை மிரட்டியிருக்காங்க. அந்த மிரட்டல்களையும் பொருட்படுத்தாம இந்த இல்லீகல் மைனிங்கால இயற்கைக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு வரப்போகுதுன்ற ஒரு நல்ல எண்ணத்தோட திருப்பி புகார் கொடுத்திருந்ததால இவருடைய கணவரை வந்து கொலை செய்து விடுவேன்னு சொல்லி பலமுறை மிரட்டல் விடுத்திருக்காங்க. இப்போ ரீசெண்டா ஒரு 2 வீக்ஸ் பேக் ஒரு ஃபங்க்ஷன்ல இவங்க கணவர் கலந்துருக்காரு. அந்த ஃபங்க்ஷன்லயும் இவங்களோட கணவரை வந்து மிரட்டியிருக்காங்க. மிரட்டினதை இவர் என்ன பண்ணியிருக்காரு, லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. போலீஸ் எந்த ஸ்டெப்ஸும் எடுக்கல. போலீஸ் ஸ்டெப்ஸ் எடுக்காம என்ன சொல்லியிருக்காங்க, நீ எதுக்கு இந்த இல்லீகல் மைனிங் பத்தி எல்லாம் பேசுறீங்க, காம்ப்ரமைஸா போயிடுங்க, நானே வந்து அந்த எதிரிகள் கிட்ட பேசுறேன் உங்க சார்பா, இதுக்கப்புறம் நீங்க இந்த இல்லீகல் மைனிங் பத்தி எதுவுமே எந்த ஒரு இன்டர்ஃபியரன்ஸோ வச்சுக்காதீங்கன்னு சொல்றாங்க. அது எனக்கு முடியாதுன்னு சொல்லி இவரு விட்டுறாரு. இதுக்கு வந்து ஹைகோர்ட்ல ஒரு ரிட்டு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கான்டாக்ட் பண்ணி பேசிட்டு இருக்கிற டைம்ல 31/10/2023 அன்னைக்கு வந்து இவங்க கணவர் வந்து கொலை செய்யப்படுறாரு. இந்த கொலை சம்பந்தமாக லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல 1/11/2023 தோகூர் காவல் நிலையத்துல புகார் கொடுக்கறாங்க. அந்த புகாரின் மீது நடவடிக்கை சரியா எடுக்கல, முக்கிய குற்றவாளிகள் இவங்க கணவர் உயிரோடு இருக்கிறப்ப இவங்க கணவரோட உயிருக்கு யாரால் அச்சுறுத்தல் இருக்குன்னு சொல்லி இவங்களுக்கு பலமுறை தகவல் தெரிவிச்சிருக்காங்களோ அந்த பெயர்கள்லாம் குறிப்பிட்டு கொடுத்த புகாரின் மீது தக்க நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு எஸ்பியை பார்த்திருக்காங்க. எஸ்பியை பார்த்த பிறகு என்ன பண்றாங்க, அந்த மேட்டர் வந்து டிஎஸ்பி ராமதாஸ் சார், தஞ்சாவூர் டிஎஸ்பி தானே அவரு, திருவையாறு டிஎஸ்பி ராமதாஸ் சார் இவங்க வீட்டுக்கு 7ஆம் தேதி, அதாவது போன 7ஆம் தேதி, போன வாரம் 7ஆம் தேதி வந்து இவங்க வீட்டுக்கே வந்து இவங்க கிட்ட வெற்று காகிதத்துல கையெழுத்து போடுங்க, நான் சொல்ற மாதிரி தான் நீங்க எல்லா இடத்துலயும் சொல்லணும், நீதிமன்றத்துல கேட்டா கூட நான் சொல்ற மாதிரி தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை மிரட்டிட்டு போயிருக்காங்க. இவங்களுக்கு ஆண் சப்போர்ட் யாருமே கிடையாது, இவங்களுக்கு வந்து 2 பெண் குழந்தைகள் தான், அந்த பெண் குழந்தைகளை வச்சுக்கிட்டு அந்த ஊர்ல எப்படி வாழ்றதுன்னு தெரியாம இவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போலாமா, கோர்ட்டுக்கு போலாமா, சிஎம் செல்லையும் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அதுல என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்கன்றதை பொறுத்து நம்ம ஃபர்தரா பார்ப்போம் சார். இப்ப இனிஷியலா நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். டிஎஸ்பி ராமதாஸ்
7ஆம் தேதி 7/11 இவங்க வீட்டுக்கு வந்து மிரட்டியிருக்காங்க. மிரட்டினது மட்டும் 7/12 வந்து இவங்க கிட்ட வந்து வெற்று காகிதத்துல கையெழுத்து போடணும். பிளஸ் யார் என்ன கேட்டாலும் நான் சொல்ற மாதிரி நீங்க சொன்னா நான் உங்களுக்கு ஏற்பட்ட இழப்புக்கு நஷ்டஈடு வாங்கி தரேன். அதாவது இவங்க இப்போ வரைக்கும் எந்த நபரை கைது செய்யாம இருக்காங்களோ அந்த நபர்களிடம் இருந்து நஷ்டஈடு வாங்கி தரேன்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட சொல்லியிருக்காங்க. அதுக்கு இவங்க உடன்பட்டு வரல. ஸோ மாவட்ட எஸ்பி கிட்ட போயிட்டும் நம்மளுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு நேரடியா டிஜிபி சாரை பார்த்து கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்காங்க சார். கொலை செய்த நபர்கள் வந்து இப்போ 2 பேர் மட்டும் இன்னும் போலீஸ் வந்து அவங்கள எந்தவித நடவடிக்கையும் எடுக்கல சார். கொலை செய்த நபர்கள் இவங்க புகார்ல தெரிவித்த நபர்கள்ல 2 பேர் மேல மட்டும் இப்போ வரைக்கும் போலீஸ் எந்தவித நடவடிக்கை எடுக்கல சார். ஒருத்தர் பேர் வந்து திருச்சியில சாமி ரவி, மோகன். இன்னொருத்தர் பேர் வந்து அவருடைய நெருங்கிய நண்பரான மோகன் சார். இவங்க 2 பேர் மேல புகார் கொடுத்திருக்காங்க. ஆனா இப்போ வரைக்கும் காவல்துறை வந்த டிஎஸ்பி கூட என்ன சொல்றாங்க, இவங்க 2 பேர் பேரையும் நீ எதுலயுமே மென்ஷன் பண்ணக்கூடாது, இவங்க 2 பேர் பேரை வந்து கன்ஃபியூஷன்ல எழுதி கொடுத்துட்டேன்னு சொல்லி நீங்க சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை அழுத்தம் கொடுத்திருக்கிறதாக சொல்லியிருக்காங்க சார். இல்ல. பொலிட்டிக்கலி என்ன கம்ப்ளைண்ட் கூட அரசியல் பலத்தினாலதான் அவங்க மேல நடவடிக்கை எஸ் 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 யாரு பின்னாடி இருக்காங்க ஏதாவது political- இல்ல எந்த பார்ட்டியில இருக்காரு அப்படின்றது கிடையாது சார். பிகாஸ் அவர் வந்து அந்த பர்சன் வந்து அந்த பகுதியில திருச்சி மாவட்டத்துல இன்ஃப்ளூயன்ஸ் ஆன பர்சன். ஸோ அதனால நிறைய பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ எங்களுக்கு என்னன்னா, ஏன் இந்த மாதிரி போலீஸே ஒரு குற்றவாளிக்கு ஒரு சமூகத்துல வந்து ஒரு ஆன்டி சோஷியல் எலிமெண்டா இருக்கிறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு விக்டிமை வந்து மிரட்டுறாங்க அப்படின்றது தான் சரி எங்களுக்கு ஒன்றும் புரியாம இருக்கு. ஸோ இது குறித்து நாங்கள் திருப்பி நடவடிக்கை எடுக்கணும். அந்த காவல்துறை வந்து தக்க நடவடிக்கை எடுக்கணும். டிஎஸ்பி ராமதாஸ் சார் மேலேயும் என்ன ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்கன்றதை பார்த்துட்டு நம்ம ஃபர்தரா என்னன்றதை பார்ப்போம் சார்.